ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம ஊரில் ஏரியில் வந்து மீன்லாம் நிறைய பிடிக்காமல் விட்டுறாங்க போல். நிறைய பனங்கொட்டை மீன் நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்க்கலாம், நம்ம கொட்டையை குழப்பி மீன் பிடிக்க போகிறோம். வாங்க நம்ம போய் பிடிக்கலாம். இந்த கொட்டையில் தான் நிறைய மீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பசங்க வந்தாங்க, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பி மீன் பிடிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கணேஷும் அவனுடைய ஃப்ரெண்டும் இன்றைக்கி வெறித்தனமாக பிடிக்க போகிறாங்க மீனை. பாருங்க, இது வந்து கொட்டையை குழப்பி மீன் பிடிப்போம் இல்லையா ஊரில், அந்த மாதிரி மீன் தான் பிடிக்க போகிறாங்க. பாருங்கள், இந்த குட்டை வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாருங்களேன், வந்துட்டானுங்க. இது வந்து பிடிக்க போகிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சின்ன குட்டை தான், அது யாருமே பார்க்கணும். இது வந்து நடுவில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கணேஷ் வந்து பார்த்துட்டு வராங்க. கணேஷும் சந்தோஷம் பார்த்துட்டு வந்துருக்கானுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. நானே பயந்துட்டேன், என்னடா எவ்வளோ மீன் இருக்குன்னு சொன்னாங்க. கணேஷன் நம்பலை, ஆனால் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. மீன் வெட்டா இன்றைக்கி இருக்க போகுது. தடவுறானுங்க, தடவி பிடிக்கிறாங்க பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் மீன் பிடிச்சிட்ருக்கான் சந்தோஷம். இவனும் இது வந்து ஏரியில் வந்து தண்ணி வெடிக்கிற டைமுங்க, மழை பெஞ்சா வந்து போயிடும். ஆனால் பிடிச்சிட்ருக்காங்க. மீன் ஆனால் நிறைய இருக்குது. எப்படி பிடிக்க போகிறேன்னு தெரியல, பிளான் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ கணேஷ் எப்படி பண்ண முடியும் தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழப்பிட்டுருக்கானுங்க. இது மாதிரி மழை எடுத்துக்காது, அந்த சைடு தண்ணி அடிக்க போகிறான் கணேஷ். பாருங்களேன், இப்போ என்னடா பண்ணுவோம் கணேஷா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்கள் சந்தோஷம் பண்ணிகிட்ருக்கான். இதுமாதிரி பண்ணிவிட்டு இவனுங்க இறச்சிட்டேன். இந்த பாதி இருக்கு இல்லையா, இந்த பாதியிலேருந்து இந்த பேலன்ஸ் தண்ணி இறச்சிட்டு போனுங்க. இறச்சி நாங்கள் நின்றும் ஃப்ரெண்ட்ஸ். அது பிடிப்பான்னு நினைக்கிறேன். நிறைய மீன் என்ன மீன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இறச்சிட்ருக்கான். என்னென்ன மீன் கிடைக்குன்னு எனக்கு தெரில. விரால் இருக்குமாடா, ஆனால் அடிச்சதில்லை நிறையா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் அடித்து ஓடுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட மாட்டுது, உங்களை பிடிக்க கையிலேருந்து ஓடிதுங்க. உங்களுக்கு அடிக்க தெரியுதுங்களா? பெருசு பெரிய மீன் இருக்க முடியாதா? இப்படி போடு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள். ஓ வாவ், அப்படி தூக்கி போகிறா விட்டான்டா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வந்து இறச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு மீன் வந்து வெறும் பனங்கொட்டை மீன் சொல்கிறாங்க. வேறு எதுவும் மீன் இல்லையாடா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து பிடிச்சி போட்டிருக்கானுங்க. இந்த பாருங்கள், என்ன மீன் தெரியல. பாருங்கள் எப்படி துடிக்குது. ஓ பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அடிச்சிட்டு இருக்கு வெறித்தனமா. வந்து கணேஷ் வந்து பிடிக்க போகிறேன் பாருங்களேன். அது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிடிக்கிறேன் பாருங்கள். ஐயோ பாருங்க, வேறு லெவலுங்க. எப்படி காமி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், சந்தோஷ் புஸ்ட் ஒன்று கை பொசிஷனா கேமரா காமி. ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்களேன், சந்தோஷம் வந்து பிடிச்சிட்டாங்க. ஐயோ வெறித்தனமாக பிடிச்சிருக்காங்க. ஐயே ஓட்டு போகிறா, அடுத்து தாங்க ஓட்டுறமே காமி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மீன் தாங்க கிடைக்குது. இது ஃபுல்லாக இந்த மீன் தாங்க இருக்குது. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. இது என்ன மீன் தெரியல. இது என்னடா மீன்? இது வந்து பனங்கொட்டை மாதிரி பார்த்தீங்களா, விரிச்சிட்டு இருக்குது தெரியுமா. எங்கே பார்த்தாலும் இது மாதிரி பனமழை சாப்பிட்டா விரிச்சிட்டு இருக்கும் தோல், அது மாதிரி தெரியல. பனங்கொட்டை மீன் சொல்கிறாங்க. கணேஷ் வந்து பார்த்துங்க பிடிச்சிட்டு இருக்கான். நிறைய மீனுங்க ஃபுல்லாக மீன் பிடிச்சி ஒரு கிலோ இருக்கும் போல். இன்றைக்கி கணேஷுடைய ஆயா வந்து, எங்கள் வேட்டைக்கார ஆயா வந்து இது வந்து மீன் வரக்க போகுது ஸ்ப்ரை பண்ணும்போது, பனங்கொட்டை ஸ்ப்ரை. கணேஷ் வந்து வெறித்தனமாக நீ பிடிச்சிட்டு இருக்காப்புல. சந்தோஷ் மீன் பிடிச்சானுங்க. ஒவ்வொரு மீனை வந்து எடுத்து போட்டுருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்களேன், இப்போ வந்து நாங்கள் வந்து மீன் வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது. அதனால் வந்து பாருங்கள் எப்படி அடிக்க பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே மீன் தாங்க இது. இந்த மீன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் வந்து மீன் பிடிச்சா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க கணேஷ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டோம். அதை மட்டும் நம்ம இப்போ வந்து வருவலாக தந்து சுட்டு சாப்பிட்லாம். மிச்சத்தை வந்து நாங்கள் நாளைக்கு வந்து பிடிச்சி போகிறோம். இது வந்து பிடிக்க முடியல, நாங்கள் வந்து எதனா ஆயுதத்தை தந்து பிடிச்சிப்போம். ஆனால் கூட அந்த மாதிரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதெல்லாம் எங்களால் பிடிக்க முடியல, அதனால் நாங்கள் ஆயுதத்தை பிடிச்சி போகிறோம். இப்போ வந்து மீன் இருக்குது. இது வந்து மீனுக்கு வாங்கி வரதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல. இவர் வந்து மீன் வேணும்னு வந்திருக்காரு. எங்கள் சித்தப்பா தான் டேடி. எங்கள் பாருங்கள் மீனெல்லாம் பிடிச்சிட்டானுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டியில் பார்த்து மீன் அடிச்சிட்ருக்கா. இப்போ அதை முடிச்சிட்டோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மீன் வந்து செஞ்சு அது வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு விட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நாங்கள் வயல்லேயே வந்து பண்ண போகிறோம். அதை பற்றி கணேஷ் சொல்லுவோம். இப்போ அந்த மீனை மொத்தத்தையும் எடுத்து அந்த வயலில் எடுத்து போட போகிறோம். நாங்கள்
வாயிலில் போட்டுட்டு வாயில் பற்ற வச்சுனா நிறைய அப்படியே திக்கின்னு எரியுதுல அப்படியே சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க போயிட்டு முதல்ல மீனை எடுத்து எதனா காஞ்ச வாயில் எதனா இருந்தால் வயலில் போடுவோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கானுங்க. ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் பிடிச்சி வச்சு எடுங்கண்ணா, ஒன்று எடுத்துங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா வயலில் போட்டு வயலில் அப்படியே சுட போகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பச்சை மீனை போட்டு சுட்டு சாப்பிடுவோம் எங்கள் ஊரில், வேறு லெவலில் இருக்கும். வயலை பச்சை பண்ணா எடுத்துக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துருக்காங்க. சந்தோஷம் பாருங்க, எடுத்து போட்டாச்சு. போட்டு வந்து இப்போ சுட போகிறாங்க, வேறு சுட்டு இருக்காங்க. இப்போ எடுத்து போய்ட்டு சுட போகிறாங்க பாருங்க. சேர்த்து வச்சிட்டா சந்தோஷம். இப்போ வந்து அதை வச்சு சுட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எடுத்து போயிட்டா இப்போ வந்து மேலே நின்றுட்டுருக்கேன். போயிட்டு இப்போ வந்து சுட்டு சாப்பிட போகிறாங்க. வாங்க இப்போ சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மேலே இருக்கும் மீன். இப்போ அப்படியே சுட போகிறாங்க. எடுத்துகிட்டு கணேஷ் இப்போ வயலில் வச்சு அப்படியே குக் பண்ண போகிறாங்க. ஏமெல்லாம் வந்திருக்காரு, குக் பண்ணி சாப்பிட போகிறோம். குக் பண்ணி சாப்பிட போகிறேங்க. வா இந்த குக் பண்ணி குக் பண்ணி சாப்பிட போகிறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச வயலுக்கு போயிட்டுருக்குங்க. போயிட்டு இப்போ வந்து அதை வந்து குக் பண்ண போகிறோங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு முறை. ஆதிவாசிகள் அப்படி தான் சாப்பிடுவாங்க. இது வந்து அப்படி தான் போய் சாப்பிட போகிறோம். கணேஷும் சந்தோஷம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சாப்பிட போகிறோம். அந்த வந்து பனங்கொட்டை மீன் பிடிச்சோம். அதை போயிட்டு வயலில் வச்சு அப்படியே வச்சு பச்சையாக எரிக்க போகிறோங்க. பச்சையாக எரிச்சிட்டா அந்த குடல்லாம் உள்ளே தங்கிடும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மட்டும் நிற்குங்க. அது என்னென்னா சதை மட்டும் நிற்கும். அப்போ நம்ம வந்து சாப்பிட்றது ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், ஏதோ ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கானுங்க 2 பேரும். வேறு லெவலுக்கு இடமே இப்போ சுட போகிறானுங்க. வேறு லெவலில் சுட போகிறாங்க. ஏன்னா இது பெரிய போத்து வயலில் வச்சு சுட போகிறாங்க. கணேஷ் பற்றி விட்றா. ஃப்ரெண்ட்ஸ் பற்ற வச்சிட்டாங்க. வேறு எவ்வளோ எரி போகுதுங்க வயல். இப்போ உங்களுக்கு தெரியுங்க. பார்த்து பார்த்தீங்கன்னா எரிய வச்சிட்டான். இப்போ இந்த வேக்காட்லேயே வந்துருங்க அந்த மீன். செம்மையாக இருக்கும் வந்துச்சுன்னா பாருங்கள். இது வந்து புது முறையில் மீன் பிடிச்சி வேட்டையாடுறதுங்க. இதுதான் நாங்கள் பண்ணுற வேட்டை. ரொம்ப அனல் கிட்டே எடுக்க முடியாது. கேமரா ஹீட் ஆகுதுங்க பாருங்களேன். வாவ், இவ்வளோ தீயில வந்தால் அது உடனே வந்துடுங்க அந்த மீன். வெந்துட்டுண்டா. ஐயோ வேறு லெவலில் அனல். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களேன் எப்படி அனல் அடிக்குதுங்க. தலை எப்படி எழுதி பார்த்தியா பச்சை வழியில். இதான் நம்மளே தலை அதுக்கு அதே போட்டு வச்சுருக்கேன் தலை ஃபஸ்ட்டே. ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் அந்த மீன் எல்லாமே வெந்து அப்படியே கருவாடு ஆகிட்டு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி சாப்பிடுதுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி ரேட் அதிகமாக இருக்கு, ஆனால் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு கணேஷ் ஐடியா பண்ணாங்க. இடத்துல தாங்க பண்ணியிருக்கோம். வேறு எவ்வளோ இருக்குதுங்களா. இப்போ தீ அடங்கின உடனே போயிட்டு நம்ம பார்க்கலாம் மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி காமிப்பாங்க கணேஷ். இப்போ போக முடியாதுங்க, செம்ம அனலுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீயெல்லாம் வெந்துடுச்சுங்க. தீயெல்லாம் எரிஞ்சு அடங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் வந்து மீன் எடுக்க போகிறான். பார்க்கலாமே. ஐயோ அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீன் வெந்து போச்சுங்க. கால வைக்காத ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், வெந்து போச்சு. ஏடா அனல் அடிக்குது, ஒரு குச்சி தேடு வயல் எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் எல்லா மீனும் வெந்து போச்சுங்க. பாருங்களேன் கருவாடு மாதிரி ஆகி போச்சுங்க. ஐயோ வேறு லெவலுங்க. பாருங்கள் அவள் தாங்க இப்படி தாங்க ஃபிஷ் நாங்கள் அதை ரெடி பண்ணுவோம். பாருங்களேன் இப்படி தான் வந்து இயற்கை முறையில் ஃபிஷ்ஷை வந்து உயிரோடு பிடிச்சி வயலில் போட்டு சுட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குங்களா, வேறு லெவலில் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. மொத்தமே வந்து போச்சு 10 மீன் போட்டுங்க. சில மீன் தான் கறிக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். கம்மியா. ஐயோ பாருங்கள் கேமரா காமிட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கறி. ஐயோ ரொம்ப சுட்டு போச்சுங்க. கறி போச்சா மீன் தானே இது? எங்கடா போச்சு மீன்? ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க. பாதி பேர் தீ எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க பக்கத்தில். இல்லையா வந்து சாம்பலா போச்சா கணேசாமி? வாவ் செமையாக வந்துருங்க. வாவ் ஓகேடா செமடா. வேறு லெவல்டா மீன் வேட்டை இது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மீன் வேட்டை. ஐயோ மீது எல்லாமே சாம்பல் ஆகிட்டு போயிட்டு இருக்குங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் கிடைக்கலங்க.
ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் அந்த எரிஞ்ச அனலியே ஃபுல்லாக சாம்பலாயிட்டு இருக்கு. இதில் தான் இந்த மாதிரி ஒரு சாம்பலில் தான் இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பல் இப்போ வந்து மீன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க பசங்க. வாடா வாவ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ வந்து மீனை வந்து வெந்து போச்சுங்க. இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறானுங்க பசங்க. அது வந்து சதையை மட்டும் சாப்பிட்ருங்க. அவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ் இங்கே பாருங்களேன். ஐயோ எப்படி வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வாவுங்க 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 வேறு லெவலில் வந்துருக்குங்க மீன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கணேஷும் சந்தோஷம் சாப்பிட்ருக்கானுங்க. மீனே பிடிச்சானுங்க. வேறு லெவலில் சாப்பிட்ருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரெஷ் மீன் பிடிச்சி வயலில் வேக அடித்து அப்படியே சாப்பிட்றோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இது மாதிரி ஒரு டெக்னாலஜி யாருமே கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இவனுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க 2 பேரும். கணேஷ் சந்தோஷம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சானுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வயல் இருந்துங்க. அதில் வெத்துப்பிடி போட்டு வெறிச்சு சாப்பிட்டானுங்க. வேறு லெவல் இருக்குதுன்னு சொல்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஐயோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுங்க. வாசமே வேறு லெவல் இருக்குங்க. வா செமங்க. ஐயோ என்ன சாப்பிடுங்க சதை மட்டும் சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய மீன் வீடியோ இதெல்லாம் வந்துனே இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்தா வேட்டை வெட்டி முடிஞ்சுது. இது மாதிரி வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு நம்ம சேனலில். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.